மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். எங்கே? வனாந்தரத்தில். எதுக்கு? ஜனங்களை வழிநடத்தும்படியாய் தலைவனாய் அழைக்கிறார். அங்கே அவனை சந்திக்கிறார். பாருங்க, இந்த மோசே அழகாக 40 வருஷம் அரண்மனையில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவன் திடீரென்று ஒரு குற்ற உணர்வினாலே வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். 40 வருஷமாய் ஆடுகளின் பின்னால் வனாந்தர பாதையில் நடந்துகிட்டு இருந்த அந்த மோசையை திடீரென்று ஆண்டவர் முட்செடிகளை சந்தித்து, நான் உன்னை வழி நடத்த விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் பாட்டுக்கு என் வேலையை ஆடு உண்டு மேமான்னு கத்திக்கிட்டு ஏதோ ஒன்று கிடைக்கும் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு இருப்பேன். இப்போ என்னை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டீங்க? ஆமாம், 5 லட்சத்துக்கு மேலே உள்ள ஜனங்களை வழி நடத்துன்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வழி என்ன அப்படின்னு கேட்குறான். இங்கே ஆண்டவர் மோசேக்கு பல திட்டங்களை கொடுக்கிறார். உன்னை கொண்டு நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன், உன்னை கொண்டு நான் அதிசயங்களை செய்வேன், நீ போன்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே உம்மை அறிவதற்கு எனக்கு வழியை வெளிப்படுத்தி கொடுங்க. அவர் வழி நடத்த விரும்புகிற தேவன். உன்னை வழி நடத்தி உன்னுடைய எதிர்காலத்தில் திட்டங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்கொங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் இதுதான் வழி என்று சொல்லி தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் இன்ஜினியராக இருக்க முடியாது, எல்லாரும் போதகராக இருக்க முடியாது, எல்லாரும் டாக்டராக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வழி என்று அறிவதற்கு நீங்கள் தேவ சமூகத்திலே மோசே ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் வழியே தெரிவிங்க. வழியை கட்டாயம் நம்ம கேட்டாகணும், அப்பனா தான் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. வழியை கட்டாயம் கேட்டாகணும், அப்பனா தான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும், அவர் யார் என்பதை. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் தம்முடைய வழியை அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா.